இது சரவணாவும் சந்தியானியும் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அது இருக்கட்டும், இது என்ன நாடகம்? இவங்க 2 பேரும் எப்படி நடிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு தான் தெரியுமா? அம்மாவுக்கே இப்பதான் தெரியுது. எனக்கு மட்டும் எப்படிடா தெரிஞ்சிருக்கோம்? அண்ணனா அண்ணியும் சர்ப்ரைஸ் பண்றாங்க போல இருக்கு. அது சர்ப்ரைஸ் இல்ல பார்வதி, சீட்டு. இத பாருங்க, இப்போ இங்க தெருவே கூடி நிக்குது. இங்க என்ன நடந்தாலும் சரி, அமைதியா வீட்டுக்கு போய் சேரணும். தேவையில்லாம இந்த இடத்துல வச்சு என்ன சீண்டாதீங்க. பேசாம இருங்க. சிவபெருமானே, தர்மியே, நீங்கள் வந்த காரணத்தை அறியலாமோ? அதுதான் சிவபெருமானே, இவர்தான் தர்மி. மாத்தி மாத்தி கை காட்டி மாட்டீங்கடா கோபாலு. கம்முன்றா, நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே ரீசார்ஜ் எல்லாம் போய் ரொம்ப டல்லா இருக்கிறவங்க மனசுக்கு ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கோம். கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? இல்ல வேணாம் வேணாம் வேணாம். நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும், உம்முடைய கேள்விகளை கேளும். சற்று பொறும். கேளும் கேளும். கொஞ்சம் பொறுமையா கேட்கிறேன். பிரிக்க வேண்டியது என்னவோ? மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும். பிரிக்க கூடாதது தெருவும் சுத்தமும். சேர்ந்தே இருப்பது குப்பையும் கொசுவும். சேராமல் இருப்பது சாக்கடையும் பிளாஸ்டிக் கழிவுகளும். செய்யக்கூடாதது பொது இடத்தில் சிறுநீர் கழிப்பது. கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுவது. செய்ய வேண்டியது குப்பை தொட்டிகளில் குப்பைகளை போடுவது. மக்கும் குப்பையையும் மக்காத குப்பையையும் தனித்தனியே பிரித்து போடுவது. பார்த்து ரசிப்பது. சுத்தமான தெருவை. பழமொழியில் சிறந்தது. சுத்தம் சோறு போடும். அப்புறம் குழம்பு யார் ஊத்துவா? இப்படி எனக்கு மடக்காக கேள்விகளை கேட்டால் நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டியது வரும். இதுக்கெல்லாம் நெற்றிக்கண்ணா? நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். தலைக்கு பாதுகாப்பு எது? தலைக்கவசம். உடம்புக்கு தினமும் குளிக்க வேண்டும். ஊருக்கு தெருவை கூட்ட வேண்டும். நாட்டுக்கு சுத்தமும் சுகாதாரமும் நாட்டுக்கு அழகு. ஸ்வீட்டுக்கு நீ. நானா நானா நானா? பாட்டுக்கு நான். ஐயோ அம்மா, அண்ணி ஏன் இப்படி ஊரை கூட்டி வச்சு குடும்பமானத்தை வாங்குறாங்கன்னு தெரியலமா? என்னமா அருமையா பண்ணாங்க பாத்தியா? நானே பிரமிச்சு மெய் சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் சதுர விட்டேன். அதேதான்டா, அருமையா பண்ணீங்க. ஏமா, நல்லா கேட்டீங்களா? உங்களுக்குலாம் ஒழுங்கா ஒரு விஷயத்த சொல்றேன். இனிமே குப்பையெல்லாம் எங்க போடணும்? குப்பை தொட்டியில போடுவோம். இவ்ளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பொறுமையா உட்கார்ந்து ரசிச்சு பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நம்ம தெருவை சுத்தமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. எப்படி நம்ம வீட்டுக்குள்ள குப்பை கிடந்தா இந்த ஸ்மெல் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி நாத்தம் நம்மள எரிச்சல் ஆக்குதோ, அதே போலதான் தெருவுல குப்பை கிடந்தாலுமே தெரு மக்களையே அது பாதிக்கும். அதுவும் இது நோய்கள் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கும் காலம். பெரும்பாலும் தொற்று நோய்கள்
இந்த மாதிரி தெருவுல போடுற குப்பையினால தான் வருதே. நம்ம தெருவை நாம சுத்தமா வச்சுக்கலனா யாரு வச்சுக்க போறா? இது நம்ம தெரு, நம்மளோட பெருமை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரோட பெருமை அதோட சுத்தத்துல தான் இருக்கு. எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சு இத செஞ்சா குப்பை இல்லாத ஊரா ரொம்ப சுலபமா நாம மாத்திடலாம். எல்லாரும் இதை செய்வோமா? செய்வோமா? எல்லாரும் செய்வோமா? இந்த இடத்துல இருந்தே நாம சுத்தப்படுத்துற வேலையை முதல்ல ஆரம்பிப்போம். அந்த குப்பை தொட்டியை கொண்டு வாங்க. இங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கான அடையாளமே தெரியாம இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் உடனடியா நாமளே கிளீன் பண்ணுவோம். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம். இல்ல வேணாம் வேணாம் வேணாம். நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். என்னங்க ரொம்ப நாளைக்கு பிறகு உங்க முகத்துல புத்துணர்ச்சியும் சிரிப்பையும் எட்டி பாக்குதே. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நடந்த நாடகம் நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் நம்ம வார்டு கவுன்சிலரு அவரு கூட விஷயத்தை கேள்விப்பட்டு எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி விட்டுருந்தாரு. ஓ அப்படிங்களா? பெரிய விஷயங்க. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்ன இருக்காதா? நீங்க தான் தருமியா ஒரு கலக்கு கலக்கிட்டீங்களே. ஏங்க நீங்க வேற அமைதியா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ஏதோ நீங்க சொன்னதை வச்சு ஒப்பேத்துனேன். ரொம்ப தன்னடக்கமா சொல்லாதீங்க, நல்லாதான் செஞ்சீங்க. அதே போல நாம பண்ண கான்செப்டுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. அன்னைக்கு ஊர்ல கொட்டை பாக்கும் அந்த பாட்டுக்கு நீங்க ஆடினப்பவே நான் பார்த்தேன். இன்னைக்கு அதை விட பயங்கரமா சூப்பரா வேற மாதிரி ஆடினீங்க. இதே மாதிரி இன்னும் 4-5 பாட்டுக்கு ஆடினேன்னு வைங்க, நானும் சிறப்பா ஆடிடுவேன் போல இருக்கே. அப்புறம் ஸ்வீட்டு கடைக்காரன் சரவணன்னு சொல்றதுக்கு பதிலா ஆட்டக்கார தம்பி சரவண வீடான்னு கேட்டுற போறாங்க. ஏங்க நானே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த திருவிளையாடல் பட டயலாக் எல்லாம் உல்டா பண்ணிருந்தீங்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எப்படிங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க? உண்மையே சொல்றதா இருந்தா அதுல பாதிதான் நான் எழுதினேன். மீதி யார் எழுதினாங்க தெரியுமா? யாருங்க? கண்டுபிடிங்க. ஏங்க சொல்லுங்க. மாமா. அப்பாவா? அவரா எழுதினாரு? ஆச்சரியமா இருக்கீங்க. அவரும் நடிக்கிறேன்னு சொன்னார்ல, கடைசியில் அவரை நம்ம சேர்க்கலையே. என்னமோ தெரியலங்க, அவரே வந்து இதெல்லாம் வேண்டாமா, எங்கேயோ வெளியூர்ல ஆடியாச்சு, இங்க நடிக்கிறதுக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டாரு.
இந்த தருமி வசனத்தை மட்டும் ரொம்ப ஆர்வமா அவர் எழுதி கொடுத்தாரு. அப்படிங்களா? ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இன்னைக்கு நாடகத்தை அம்மாவும் வந்து பார்த்தாங்களே, அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் அள்ளு இல்லைங்க. அவ்வளவுதான், பெரிய சண்டையை போட போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே சொல்லாம ரொம்ப சைலண்டா இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போனாங்கங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட அப்படிதாங்க தோணுது. கடைசியில கிளம்பும் போது அவங்க கையில இருந்த டீ கப்ப குப்பை தொட்டில போட்டுட்டு போனாங்க, பாத்தீங்களா? ஆமா 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 ஆமா, நான் கூட பார்த்தேனுங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு. இல்லனா கச்சேரி வச்சிருப்பாங்க. இந்த நாடக விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு இரு மனசாவே இருந்துச்சுங்க. நான் வீட்லயே குப்பை தொட்டி தேவையில்லைன்னு சொல்றேன், நீ ஊர் நியாயம் பேச போயிட்டியான்னு சொல்லி அத்தை கோச்சுப்பாங்களோன்னு நினைச்சேங்க. அப்பதான் மாமா சொன்னாரு, உன் அத்தைக்கு உன் மேல தனிப்பட்ட பகை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நீ தேர்தல்ல ஓட்டு போட்டது, ரவுடிங்க வீட்டுக்கு வந்தது, இதையெல்லாம் நினைச்சு கொஞ்சம் பயப்படுறா. புதுசா ஏதாவது செய்யறேன்னு போய் அதுல ஏதாவது பிரச்சனை வந்துரு போதும்னு நினைக்கிறான்னு சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் சரி நாம துணிஞ்சு பண்ணுவோம், பிரச்சனை மட்டும் வராம பாத்துப்போம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வேலையவே ஆரம்பிச்சேன். கவுன்சிலர் மெசேஜ் அனுப்பினார்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு கூட ஃபோன் பண்ணி நான் பெர்மிஷன் கேட்டேன். ஓ, என்கிட்ட சொல்லவே இல்ல. இதெல்லாம் கூட நடந்திருக்கா? ஆமாங்க, எல்லா வகையிலுமே எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா அத்தையோட கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரிங்க, இப்பதானே ஒரு நல்லது நடந்திருக்கு. இதையே ஒரு காரணமா வச்சு அம்மா மனசை மாத்துவோம். அந்த 3 மாச கெடுவுல அவங்க சொன்ன மாதிரி நாம ஜெயிச்சு காட்டுவோம். தேங்க்ஸ்ங்க. என்னங்க திடீர்னு கையெல்லாம் கொடுக்குறீங்க? நீங்க ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லாம நாம ஜெயிச்சு காட்டுவோன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. ஏங்க இதுக்கெல்லாமாங்க கை கொடுப்பீங்க? மனசளவுல 2 பேரும் ஒன்னா நினைச்சா வார்த்தை தானே வரப்போகுது. அடையும் சொதி குழம்பும் சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆயிடுச்சு. ரொம்ப பிரமாதம். ஆமா, யார் செஞ்சது? இந்த வீட்ல அதையெல்லாம் யார் செய்வான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல சொதி குழம்பு செய்யற ஒரே ஆள் நீதான். அப்போ நீதான் சமைச்சியா? ஆமாங்க, அதான் உங்க மூத்த மருமகன் நாடகம் நடிக்க போயிட்டால, அப்புறம் இங்க யார் சமைக்கிறது? எப்படியோ சிவகாமி, இன்னைக்கு அருமையா ஒரு சாப்பாடு கிடைச்சது. அதே போல நாடகம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நாடகம், டான்ஸ், பாட்டு எல்லாமே உனக்கு பிடிச்சிருந்தது தானே? எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு சிவகாமி, உனக்கு பிடிச்சிருந்தது தானே? மனசுல இருக்கிறத சொன்னா அப்படி நீ என்னதான் குறைஞ்சு போயிடுவியோன்னு எனக்கு தெரியல. நான் மனசார சொல்றேன், அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா சொல்ல வேண்டிய கருத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சந்தியா, சரவண 2 பேருமே அருமையா நடிச்சாங்க. சரவண இந்த மாதிரிலாம் நடிப்பான்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டா அதுவும் ஒரு நோய் தானே சிவகாமி. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லணும். சந்தியா நல்லது பண்ணும்போது நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, உங்க மருமகளை நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க, நான் குறுக்க வரவே இல்ல. ஆனா என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. அதத்தான் நான் ஏன்றேன். ஏன்னா அவ இன்னும் 3 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போக போறா. அப்போ முடிவே பண்ணிட்டியா? இதுக்கு மேல முடிவு பண்றதுக்கு என்னங்க இருக்கு? இந்த 3 மாசத்துல அவ என்ன நாடகத்தை வேணும்னாலும் நடத்திக்கிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஒருவேளை அந்த 3 மாசத்துக்கு நடுவுல சந்தியா ஒரு நல்ல மருமகன் நிரூபிச்சிட்டா? அப்படியா? அது நடக்கும்னு எனக்கு தோணவே இல்ல.
ஒரு நல்ல மருமகன் நிரூபிக்கிறதுக்கு நீ அப்படி என்னதான் அளவுகோல் வச்சிருக்க? முதல்ல அதை சொல்லு, அதை நாம என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது லிஸ்ட் போட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைங்க. அவளோட நடத்தைய பார்த்து மத்தவங்க மனசுல தன்னால உருவாகிற எண்ணம். எனக்கு இத பத்தி பேசினாலே தலை சுத்துது சிவகாமி. ஒரே விஷயத்தை நீ எத்தனை கோணத்துல சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. ஒண்ணுமே புரியலல்ல? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. ம், நல்லா படுத்து தூங்குங்க. இத்தனை பேர் இந்த வீட்ல இருந்துகிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களை கூட நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. நாளும் கிழமையும் வருதே, அதுக்கு விளக்கேத்து வைக்கணுமே. குத்து விளக்கெல்லாம் எடுத்து கழுவி தொடச்சு வைப்போன்னு யாருக்காச்சும் தோணுதா? எங்க இந்த வீட்ல யாருக்கும் பொறுப்புங்கிறதே இல்ல. என்ன சிவகாமி, காலையிலேயே புலம்பல் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. என் கஷ்டம் உங்களுக்கு புலம்பலா தெரியுதா? நல்ல சௌகரியமா சாப்பிட்ட தட்டை அங்கேயே வச்சுட்டு கழுவாம கூட ஏஞ்சி போறீங்கல்ல, இப்படிதான் பேசுவீங்க. இது என்ன அம்பு நம்ம பக்கம் திரும்புது? பேசாம நம்ம பேச்ச மாத்திடுவோம். சிவகாமி, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வளர்மதிக்கு கல்யாணமா? பத்திரிக்கை கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. வளர்மதியா? எந்த வளர்மதி? எனக்கே மொட்டையா சொன்னா புரியாது, இது உனக்கு எப்படி புரியும்? என் தம்பி அறிவழகனோட ஒரே பொண்ணு வளர்மதிக்கு கல்யாணமா? ஓ, அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சா? அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளா? நம்ம பேர்லாம் கூட போட்டு பத்திரிகைகள் அடிச்சிருக்காங்க. அடேங்கப்பா, எத்தனை வருஷம் கழிச்சு நம்மள எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களா? காட்டுங்க. இந்தா. எங்கங்க பேர் எழுதிருக்காங்க? நீங்க உங்க பேர் இருக்கு, சிவகாமின்னு இருக்கா? சிவகாமின்னு இருக்கு பாரு. பரவாயில்லையேங்க, நம்ம பேரெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு மூத்தவன், நீ மூத்த மருமக, அந்த உரிமை இருக்குல்ல சிவகாமி. என் அம்மாவும் இப்ப போன் பண்ணிருந்தாங்க. டேய், இந்த வள்ளி அம்மாவை நீயும் உன் பொண்டாட்டியும் அடியோட மறந்துட்டீங்களான்னு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா பாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத சிவகாமி, தப்பாலாம் எதுவும் சொல்லல. எல்லாரையும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. குடும்பத்தோடவா? ஆமா சிவகாமி, இது உருத்திரமான சொந்தம் இல்ல, எல்லாரும் போய் தானே ஆகணும். என்ன சிவகாமி நீ யோசிக்கிற? இல்லங்க, மத்தவங்க எல்லாம் சரிங்க, சந்தியாவும் வரணுமா? இது என்ன கேள்வி? எல்லாரையும் கூட்டு போகும்போது சந்தியாவை மட்டும் எங்க வீட்டுல விட்டுட்டு போக முடியுமா? அது மட்டும் இல்லாம எங்க அம்மா குறிப்பா சந்தியாவையும் சரவணனையும் கூட்டிட்டு வரணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. கல்யாண சமயத்துல அவங்க உடம்பு முடியாம கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு இல்லையா, அதனால பாக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஐயோ, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலங்க. இத பாருங்க, போறதா இருந்தா நாம 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்துருவோம். சந்தியா எல்லாம் வேண்டாம். சொன்னா கேளு. ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்காதீங்க. அவ வந்தா எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டா, எல்லாத்தையும் அரையும் குறையுமா செய்வா. முக்காவாசி வீட்டு வேலையே தெரியாது. இவ செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் நான் தான் அவமானப்பட்டு நிக்கணும். அதுக்காக விட்டு எப்படி போக முடியும் சிவகாமி? வேற வழி இல்லைங்க. உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. 1008 கேள்வி கேட்பாங்க, நாட்டாம மாதிரி கண்டிஷன் போடுவாங்க. என்னையே அவளால தாங்க முடியல, அப்போ உங்க அம்மாவை எப்படி தாங்க முடியும்? தேவையில்லாம நம்ம எல்லாருக்கும் கெட்ட பேரு தான் வரும். ஆனா கூட்டிட்டு வர சொன்னாங்க சிவகாமி. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிடலாங்க. வேணும்னா இப்படி பண்ணலாமாங்க? அது வந்து செந்தில் அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு சந்தியாவை மட்டும் இங்க விட்டுட்டு போனாதானே சங்கடம். அப்ப யாருமே வேண்டாம், நாம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம். கேட்டா என்ன,
அவங்க கடையில வியாபாரம் கெட்டுரும், அதனால வரலன்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்றியா? எல்லாத்தையும் நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். ம். ம். சந்தியா இங்க வந்த நாள்ல இருந்தே வரிசையா பொய். படிச்சவங்கிறத மறைச்சது, வீட்டு வேலையெல்லாம் நல்லா தெரியும்னு சொன்னது, ஆதிக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தது, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சது, அது போதாதுன்னு இதோ இப்ப குப்பை கொட்டுறதுக்கு நாடகம் போட்டதுன்னு அவ என் சொல்லுக்கு கட்டுப்படுறதே இல்ல. அவ இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி எல்லாம் நடக்கும்போது அங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட முடியாதுல்ல? ஏங்க இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரியே பண்ணுவோம். நாம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துருவோம். நீங்க உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. இப்ப எதுவும் சொல்ல வேணாம் சிவகாமி. அப்புறமா கூட்டிட்டு வர சொல்லி மாத்தி மாத்தி போன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேர்ல போய் விஷயத்த சொல்லிக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதாங்க.